அந்த அந்த நிலையில் இவங்களுக்கு அங்கே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. 1967ஆம் ஆண்டு மே மாதம் 1 தேதி இங்கே இருந்த ஒரு இது தொழிற்சாலையில் சம்பள உயர்வு கேட்டு வேலை நிறுத்தம் பண்ணாங்க. அந்த நேரத்தில் சீனாவில் கல்ச்சுரல் ரிவல்யூஷன் அப்படின்னு அவங்க ஒரு புரட்சி ஏற்பட்டது. அந்த புரட்சி ஹாங்காங்க்கு வந்தாச்சு. அந்த நேரத்தில் நான் இங்கே வந்த நேரத்தில் எல்லா இடங்கள்லையுமே இந்த ஹாங்காங்கை பற்றி, ஹாங்காங் நிர்வாகத்தை பற்றி, ஹாங்காங்குடைய எதிர்காலம் பற்றி பேசப்படும். அப்பொழுதே என்னென்னா பாரோட் பிளேஸ் ஃபார் பாரோட் டைம் அப்படின்னு சொல்லி இந்த நாடு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக வேண்டித்தான் அப்படின்னு அப்படிங்கிற பேச்சு அப்பொழுதே ஆரம்பமாயிடுச்சு. அதுக்கு இந்த 67 ஏற்பட்ட இந்த கல்ச்சுரல் ரிவல்யூஷனுங்கிறது, இந்த புரட்சி ஏற்பட்ட உடனே இங்கே ஹாங்காங்கில் அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. நமக்கு மட்டுமல்ல, குறிப்பாக ஹாங்காங்கில் சீனர்களுக்கு ரொம்ப பாதிப்பு. நீங்கள் இந்த யுஏஇ அந்த சீன டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களில் இருக்க அங்கேயெல்லாம் யாருமே போய் எதுவுமே வாங்க மாட்டாங்க. இங்கே உள்ள சீனர்களே நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வந்தாலே நம்ம வீட்டில் அந்த காலங்களில் வேலை பார்க்குற பணிப்பெண்கள்லாம் கத்துவாள், நீ ஏன் போய் அதுக்கு உதவி பண்ணுற அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. அந்த நெருக்கடி ஏற்பட்டு அந்த 1967 டிசம்பர் வரையிலும் அந்த புரட்சி நீடித்தது. கடைசி அந்த 67 டிசம்பருக்கு பிறகு அவங்க ஓரளவு இந்த ஹாங்காங்கில் ரொம்ப அதிகம் புரட்சி பண்ண வேண்டாம்னு அவங்கள சேர்ந்தவங்களுக்கு சொல்லியிருப்பாங்களோ என்னவோ தெரியல, அமைதி ஏற்பட்டுருச்சு. ஸ்டார் ஃபெர்ரி இப்போ நமக்கு ரொம்ப வசதியாக இந்த மாஸ் டிரான்சிட் ரயில்வே எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் அப்படி இல்லை. கடந்து போய் வர்றதுக்கு ஃபெர்ரி தான், மனிதர்கள் போய் வர்றதுக்கு ஸ்டார் ஃபெர்ரி, அதெல்லாம் வாகனங்கள் போகிறதுக்கு வெஹிக்குலர் ஃபெர்ரின்னு சொல்லிட்டு அந்த ஃபெர்ரியில் தான் போகணும். அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வெஹிக்குலர் ஃபெர்ரியில் போய் நாங்கள்லாம் நீண்ட இதில் காத்திருக்க வேணும். காத்திருந்து போகிறதா இருந்தாலும் அது கொஞ்சம் சில ஆனால் ரொம்ப தாமதம் ஆனாலுமே ரொம்ப ரசிக்கத்தக்கதாக இருக்கும். இந்த கிராஸ் ஹார்பர் டன்னல் வந்ததுக்கு பிறகு தான் அதெல்லாம் குறைஞ்சது. அப்போது இந்த ஃபெர்ரியில் அந்த பெரிய கட்டுறதுக்கு, அந்த கயிற்றை இழுத்து ஃபெர்ரி ஓடாமல் கட்டுறதுக்கு, நிறுத்துறதுக்காக பயன்படுறது, ஃபெர்ரியில் போகிற வர்றவங்களை பார்க்குற இன்ஸ்பெக்டர், இவங்கள் எல்லாமே இந்தியர்களும் சீனர்கள்லாம் அதில் ரொம்ப பேர் இருந்தாங்க. அதில் அப்போ 1966 நவம்பர் டிசம்பரில் டாக்டர் சாரதா மேனன் வந்துட்டு போனாங்க. சாரதா மேனன் வந்துட்டு போன பிறகு இந்த சங்கத்தை உருவாக்குனாங்க. சங்கம் உருவான உடனே நான் முடிஞ்ச வரையிலும் ஒரு மாதத்துக்கு 1-2 திரைப்படங்கள் அவங்க கொடுப்பாங்க. அந்த திரைப்படங்கள் வந்த உடனே எங்கேயாவது ஒரு சிறு தியேட்டரை பிடிச்சி எல்லாருக்குமே சரி வச்சு அவங்களுக்கு கட்டணம் இல்லாமல் தான் அதனுடைய இதெல்லாம் அவங்க செலவை ஏற்றுக்கொண்டாங்க, செய்து வந்தோம். அது இந்த கேசட் வீடியோ வர ஆரம்பிச்சிச்சு. வீடியோ வந்தவுடனே ஒவ்வொரு வீட்லேயுமே தியேட்டர் வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதோடு அப்போ அந்த வீடியோவை கூட ஒரு லைப்ரரி மாதிரி படங்களை வாங்கி வச்சு இலவசமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொன்னோம், ஏற்பாடு பேசினோம். ஆனால் அதெல்லாம் செயல்படுத்த முடியலை. அப்புறம் இந்தியன் ஓவர்ஸ் பேங்குக்கு ராமசாமி செட்டியார் வந்தார். அவர் கனடாவில் போய் செட்டில் ஆகி அவங்க பிள்ளைகள் எல்லாம் கனடா, அமெரிக்கா, சவுதி அரேபியா இப்படி இருக்கிறாங்க. அப்புறம் நாச்சிப் செட்டியார் வந்தார், அருணாச்சலம் வந்தார். இப்போ பென்னட், அதாவது இப்போ லண்டனில் இருக்கிறாரு, அவர் இந்தியன் ஓவர்ஸ் பேங்கில் நான் வரும்பொழுது இங்கே இருந்தவர். அவருடைய மனைவியும் நல்ல ஆங்கிலம் படித்தவங்க, பள்ளிக்கூடத்தில் டீச்சராக இருந்தாங்க. அந்த ஆண்டு கூட அவர் என்னுடனே ஃபோனில் பேசினார், நானும் பேசினேன். அந்த நிலையில் பிரிட்டிஷார்கள் இங்கே இந்த குடியேற்றத்தில் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. 1969 செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அது முதல் இந்த யார் வந்தாலும் இனிமேல் விசா இல்லாமல் வரக்கூடாது, விசா உடனே வர வேணும். விசா இல்லாமல் வந்தால் 3 மாதத்துக்கு டெம்பரரி விசா கொடுப்போம் அப்படின்னு பண்ணாங்க. அதை ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாங்க. அதனால் நிறைய இந்தியர்கள் இங்கே வந்தாங்க. நிறைய பஞ்சாப்லேருந்து வந்தாங்க, பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்க, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க. அதில் சில ஊர்கள்லேருந்து வந்து இங்கே இப்பொழுது நல்லா இருக்கிறாங்க.
இங்கே வந்ததுனால அவங்க தொழில்துறை இதுகளில் வந்து கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணி இங்கே தாய்லாந்தில் பேங்காக் இதாக பண்ணுறாங்க. நீடூர் நெய்வாசல் அங்கேருந்து கூட இப்போ ஒரு பத்திரிகை மாதந்தோறும் நம்ம ஊர் செய்தின்னு ஒரு பத்திரிகை கூட வந்துகிட்ருக்கு. ஆமாம், ஓரளவு நம்மவர்கள் வந்தவங்க அவங்கவுங்க தொழில் பார்க்குறதும் வேற. இங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஆங்காங்கில் அரசியல் கிடையாது, பாலிட்டிக்ஸ் கிடையாது. இப்போ தான் இவங்க ஆங்கிலேயத்திலிருந்து அவங்க ஆங்கிலேயருக்கும் சீனர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு உடன்பாட்டு மூலம் 1997 ஜூலை 1 இந்த கவுலூன் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். கவுலூனை கொடுக்கும்பொழுது ஹாங்காங்கும் சேர்த்து அவங்க கேட்டாங்க சுதந்திரமாக, அது கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமாம். அப்புறம் இந்த தமிழர்கள் வந்து பெரிய உத்தியோகத்துலலாம் இருந்தாங்க, பெரிய உத்தியோகத்துலலாம் இருந்தாங்க. ஆமாம். ஆனால் நீதித்துறையில் இல்லை, மருத்துவத்துறையில் டாக்டர்கள் இருந்தாங்க. டாக்டர் ஹுசைன் அலி, மும்தாஸ் அலி, டாக்டர் ஜவஹர் அலி, டாக்டர் வாஹித், அப்துல் வாஹித், அப்புறம் டாக்டர் சுப்பிரமணியன் ஒருவர் இருந்தார். தமிழர் இல்லாத வன்னியர்கள் நிறைய டாக்டர்கள் இருந்தாங்க இங்கே இந்த ஊரில். ஆங்கிலேயர்கள் ஆரம்ப காலத்தில் ஜெனரல் மெடிக்கல் கவுன்சில்னு வச்சு லண்டனில் இருக்குது. அந்த ஜெனரல் மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா அவங்க ஆங்காங்களையும் பதிவு பண்ணலாம். ஜெனரல் மெடிக்கல் கவுன்சிலுக்கு என்ன வேணும்? அவங்க எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணி ஒரு வருஷம் ஹவுஸ்மென்ஷிப் அதுவும் சாட்டிஸ்ஃபையாக செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் அனுப்புனா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ அதெல்லாம் நீக்கிட்டாங்க. இப்போ ஹாங்காங்லேயும் அதை ஏற்றுக்கொள்ளலை. ஹாங்காங்லேயும் இங்கே வந்து வேலை செய்கிறாருன்னா அவங்க ஒரு பரீட்சை வைக்கிறாங்க. அந்த பரீட்சை யாருமே தேடுறதில்லை. இங்கே வந்து எழுதிட்டு போகிறாங்க. என்னுடைய அண்ணன் மகன் கூட ஒரு வந்து எழுதி கிடைக்கல. ஆனால் இப்போ டாக்டர்களுடைய தேவை அதிகமாக இருக்குது. இப்போவும் இந்த கட்டடத்தில் ராத்திரிக்கு வந்தீங்கன்னாக்கா இந்த செக்யூரிட்டியில் இருக்கிறது இந்தியர். அவருக்கு 70 வயசுக்கு மேலே இருக்கும். சீனாவெல்லாம் பேசுவார். அப்படியே அந்த மாதிரி அவங்க எல்லா நாட்டிலையும் போய் வேலை செய்கிற அளவுக்கு விரைவில் ட்ரைனிங் பக்குவப்பட்டுறாங்க. அப்படிங்கிற முறையில் அவங்க வந்தவங்க ஒன்று அந்த பேங்க்கு அல்ல பேங்க் போல் உள்ள பெரிய அலுவலகங்களில் அவங்க பணிபுரிகிறதுக்கு வந்தாங்க. இன்னொன்று வியாபாரத்துக்காக வந்தாங்க. வியாபாரத்துக்கு வந்தவங்களில் அதிகமான பேர் வந்து மாணிக்க வியாபாரம். அப்புறம் இந்த இன்னொரு வியாபாரம் அதை எப்படி அரசாங்கம் ஒவ்வொரு விதமாக எடுத்துக்கொள்ளுது. இப்போது ஒரு பொருளை வாங்குகிறோம், அதே பொருளை விற்கிறோம். அதே போல் பணத்தை வாங்கி பணத்தை விற்கிறது, பணத்தை வாங்குறது பணத்தை விற்கிறது. நான் சொன்னேன் டாக்டர் சாரதா மேனோன் வந்தாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு பாரத் டிராவல்னு ரொம்ப புகழ்மிக்க டிராவல் ஏஜென்சி சென்னையில் இருந்தது. அதனுடைய அதிபர் வந்தார். அவர் எங்களுக்கு வேண்டியவங்களுடைய நண்பர் கடிதம் வாங்கிட்டு வந்தார். அவருக்கு இந்த ஹரிலீலாவெல்லாம் தெரியும். இங்கே வந்தால் ஹரிலீலாவுடைய இதில் தான் ஆடுவார். அப்போது அவர் வந்த உடனே அவருக்கு ஒரு விருந்து வைப்போம் அப்படின்னு. அவர் ரொம்ப விவரமானவர். சைவம் கிடையாது இப்போ இருக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது, வுட்லேண்ட்ஸ் இருக்குது, பிரண்டோ இருக்குது, அப்புறம் எங்கே பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் இருக்குது. அப்போ கிடையாது. ஆமாம். அப்போது அந்த மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் என்ன, இந்த ஹாங்காங் வந்து ஃப்ரீ, கட்டுப்பாடு இல்லாமல் எதுவும் பண்ணலாம். இப்போ நம்ம ஊரில் நாம் இந்திய குடிமகன், இந்தியாவில் வசிக்கிறோம், இந்தியாவிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும், அதுக்காக ஒரு விமான டிக்கெட் வாங்கணுன்னாலே அதுக்கு கட்டுப்பாடு அந்த காலத்தில் இருந்தது. ஃபார்ம்னு ஒன்று அது பாஸ் ஆகும். அது மாத்திரமில்லை, நம்ம வெளியே போகிறதுக்கு முன்னால் இன்கம் டாக்ஸ் கிளியரன்ஸ் ஒன்று வாங்கணும். இப்படி பல இது கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. $10, $20, $50 பற்றாக்குறையாக இருக்கும். அப்போ பற்றாக்குறையாக இருக்கிறது இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் சேர்ந்து இன்னொரு இதை உருவாக்கிருச்சு, ஒரு சூழ்நிலை. அப்போ அவங்களுக்கு பணம் தேவை. வெளியூருக்கு போகிற பொழுது வெளியூரில் செலவழிக்கிறதுக்கு பணம் வேணும், வெளியூர்லேருந்து பொருட்களை வாங்குறதுக்கு பணம் வேணும். அப்போ அவங்க யாராவது ரெண்டாவது, அதாவது பணத்தை வாங்கி பணத்தை விற்கிறவங்க இருக்கிறாங்க. இந்தியாவில் நம்ம பணத்தை கொடுத்துட்டா ஆங்காங்க உலகத்தில் எங்கே வேணாலும் கொடுப்பாங்க. அதே போல் இங்கே நம்ம பணத்தை கொடுத்தா இந்தியாவில் எங்கே வேணாலும் கொடுப்பாங்க. இது ஒன்று உருவாகிடுச்சு. இது அரசாங்கத்துக்கு போட்டியானது போல். அப்போ இதில் சாதக பாதகம் இருக்குது. பேங்கில் அவங்க அனுமதி உடனே போய் வாங்குறதா இருந்தால் 1000 ரூபா கொடுக்க. அதே இதை இங்கே 700-800 ரூபாய்க்கு வாங்கலாம்.
விலையும் சகாயமாக இருக்குது, பொருளும் நமக்கு வேண்டிய இடத்துல வேண்டிய போது போய் சேர்ந்துருக்கு. இது அல்லாமல் இந்திய அரசாங்கம் இந்த கண்ட்ரோல்னு போட்டிருந்ததை பற்றி நான் ஒரு தடவை பாரத ரத்னான்னு இங்கே ஒரு மகசின் வருது, அந்த மகசினில் நான் பேட்டி கொடுத்துருக்கேன். எல்லோரும் பார்த்து வியந்தாங்க. காரணம், நீங்கள் இந்த கட்டுப்பாடுகள் வைக்கிறதுனால என்னாது, when you destroy the free market creating black market, அப்போது அவன் எங்கே கணக்கு கிடைக்கும்? அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலை வர்றதுக்கு ஒரு காரணம் வேற இருந்தது. இப்போ நீங்கள் இந்தியாவுக்கு என்ஆர்இங்கிற முறையில் எவ்வளோ வேணாலும் பணம் அனுப்பலாம். அதாவது இங்கேருந்து இப்போ நம்முடைய குடும்பத்துக்கு பணம் வேணும்னு பேங்க்கில் அனுப்புனா, பேங்க்லேருந்து ஒரு 5000 ரூபாய் அனுப்புனா இந்த இந்தியன் ஓவர்ஸ் பேங்க்கில் அங்கே போய் சேரும். அவங்களுடைய பிரான்ச்சில் இருந்து அங்கே ஒன்று நம்ம வீட்டில் கொண்டு போய் கொடுப்பாங்க, இல்லை நம்ம வீட்டிலேருந்து போய் வாங்க வேணும். நம்ம இங்கே டிராஃப்ட் வாங்கி அனுப்புனாக்கா அவங்க அந்த டிராஃப்டை கொண்டு போய் கொடுத்து வாங்க வேணும். இந்த இந்தியன் ஓவர்ஸ் பேங்க்லேருந்து அவங்களுடைய பேங்குக்கு சென்னைக்கு போன உடனே அவங்க நம்ம வாடிக்கைக்காரவங்களுக்கு விவரம் தெரிவிக்கிறதுக்கு முன்னால் என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லணுமா அந்த காலத்தில், இந்த மாதிரி ஹாங்காங்கிலேருந்து இன்னார் குடும்ப வீட்டுக்கு 5000 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னு. அவர் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காரர் உடனே நம்ம வீட்டுக்கு போவார். நம்ம வீட்டுக்கு இவர் போய் கால் சீட்டெல்லாம் போட்டு போனோம்னா அவங்க பயந்துட்டு என்ன நடந்ததுன்னு, அப்போ உங்களுக்கு ஹாங்காங்கில் யார் இருக்கா பணம் அனுப்புனா, ஆகா எதுவும் தவறில் நடந்து போச்சுன்னு வீட்டில் பெண்கள் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே யாராவது படித்த தம்பி இருக்காங்களா அதான் இதான்னு கூப்பிடுவாங்க. அவங்க அங்கேருந்து பார்த்துட்டு ஆஹா பெரிய காரியம் அங்கேருந்து பணத்தை அனுப்பிவிட்டான், அதனால் அவர் வந்திருக்கிறவருக்கு ஏதாவது கொடுக்கணுன்ட்டு அவங்க இவங்கள்ட்ட 500 1000 வாங்கி அவங்க பாக்கெட்டில் போட்டு இவங்களுக்கும் இந்த மாதிரி பெரிய இது. அப்போது படிக்காத பெண்கள் அந்த காலத்தில் குடும்பங்களில் இருக்கிறவங்க படிக்காதவங்க, அதோட பணம் காசு வர்றது வெளியே தெரியக்கூடாது. இது ஒரு தெரிஞ்ச உடனே உறவினர்கள் நாளைக்கு அதில் கொஞ்சம் இவங்க பணத்தேவை எவ்வளவோ அதை அவங்க புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. 5000 ரூபா வந்திருக்கு, அவன்கிட்ட போய் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கடன் வாங்குவோம், அப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் உருவான உடனே இவங்கள் வேறு ஒரு இடத்த தேடி போகிறாங்க. அதான் இது எப்படி ஆகும் அப்படின்னு. அப்போ அங்கே இன்னொருவன் தயாராக இருக்கான், நீங்கள் 5000 ரூபாய்க்கு இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா 5000 ரூபா வீட்டில் கொடுத்து அன்றைக்கே கொடுத்துட்றான். ஒருவருக்கும் தெரியாமல் பகலோட பகல் இரவோட இரவு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறான். அப்போ மக்கள் இதை போய் அதனால் இதாவது இது ஸ்மக்கிள் அல்லது வேறு எப்படி மணி லாண்டரிங் அதை எப்படி கிரிமினல் வேர்டில் போட்டுருங்க. அது என்னன்னு கேட்டால் ஒரு பக்கத்தில் ஒரு சிரமத்தை குறைக்கிறதும் சுலபமாக போய் சேர்றதும். இது இருந்த நீங்கள் பேங்கில் விசாரிக்கலாம், இந்த மாதிரி இருந்ததா அப்படின்னு சொல்லி விசாரிங்க. அப்போ இதெல்லாம் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் ஹாங்காங்கில் கிடையாது. ஹாங்காங்க்கு யாரையும் எதையும் கொண்டு வரலாம், எதையும் கொண்டு போகலாம். அவங்க ஒரு குறிப்பிட்ட ஆயுதங்கள், ட்ரக்ஸ் அதாவது போதை மருந்துகள், இதை தவிர மற்ற எதுவும் கொண்டு வரலாம் போகலாம். இந்தியாவுக்கு போய் இறங்கினோடனே கஸ்டம்ஸில் படுற அந்த காலத்தில் இப்போ இல்லை, முன்னே அத்தனையும் திறந்து எல்லாத்தையும் கொட்டணும். சில அனுபவங்கள் சொன்னால் ரொம்ப வியப்படைவீங்க நீங்கள்.